ஒருத்தர் இங்கே மறு வச்சுட்டு வந்து மீடியா ஆள்னு உட்காந்துருப்பாரு. அதே ஆள் இன்னொரு இடத்துல போய் மருவை கழட்டிட்டு வேற மாதிரி உட்காந்துருப்பாரு. இங்கே வந்து அரசியல் விமர்சகர், அங்கே வந்து நடுநிலையாளர், இன்னொரு இடத்துல வந்து வலதுசாரி ஆதரவாளர். எங்கே அவர் போனாலும் அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் ஒரே நிலைப்பாடு தான், விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு. இது கட்சி வந்து பழசு புதுசு அது இல்லை, கட்சி இல்லை முக்கியம், மக்கள் தான் முக்கியம். மக்கள் தான் தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. தலைவர்கள் தன் மக்களை தேர்ந்தெடுக்கவே முடியாது. எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான் முக்கியம். யாரை திட்டணும் யாரை திட்டக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிப்பேன். நீ ஏன் அவரை திட்டல, நீ ஏன் இவரை திட்டல அப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு நான் யாரையும் திட்ட முடியாது. இதை வந்து மிஸ்கோட் பண்ணி ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் போகிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதும் ஊடகங்கள் தான். அவர் அப்படி சொல்லவே இல்லையே. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோட்டில் விஜய் பேசுனது குறித்து நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. தாவேக்க தரப்புலேருந்து கேட்குறப்ப பிளாஸ்ட் 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 அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், ஆப்போசிட் சைடில் கேட்குறப்ப இன்னும் விஜய்க்கு ஒரு அரசியல் பக்குவம் அல்ல, அவர் அந்த பேச்சில் ஒன்றும் அந்த இது வரல அப்படிங்கிறாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கு முன்னாடி விஜய் பேசினதுக்கும் இப்போ நேற்று பேசினதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்க நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ரொம்ப அவர் மேலே வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் எல்லாத்துக்கும் வந்து பதிலடி கொடுக்குறாரு. ஒன்று. ரெண்டாவது, மக்கள் என்னோடு இருக்காங்க, நான் மக்களோடு இருக்கேன் அப்படின்றத பல இடங்களில் ப்ரூவ் பண்ணுறாரு. இதுதான் ஒட்டுமொத்தமாக நம்ம அதில் பார்த்தோம்னா இருக்கிற செய்தி. என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது? அவர் பிஜேபி பி டீமு, பிஜேபியை திட்ட மாட்டேங்கிறாரு, திமுகவை மட்டும் திட்டுறாரு. திட்டுறது எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் யாரை விரும்பணும் அவங்கள தான் திட்டுவேன். இங்கே நடக்கிறது பிரச்சனை யாருக்கானது? இது திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான தேர்தல் போட்டி. இதில் நான் அவங்கள தான் வந்து எதிர்க்கணுமே ஒழிஞ்சு களத்தில் இல்லாத பிஜேபியை எதுக்கு சொல்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி முக்கியமான மக்கள் பிரச்சனையான கல்வியில் இருக்கிற ஒரு 208 ஸ்கூலை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மூடப்பட்டிருக்கு அப்படின்றாரு. ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கப்புறம் வந்து அந்த ஊரில் அந்த ரீஜனுக்கே உள்ள பிரச்சனையான இந்த பீகாஸ், எலக்ட்ரிசிட்டியில் உள்ள பீகாஸ், அந்த பிரச்சனைகளை பேசுகிறாரு. மஞ்சள் கொள்முதலில் உள்ள சிக்கலை பேசுகிறாரு. அதற்கப்புறம் வந்து அங்கே உள்ள திட்டங்களான நம்ம என்ன சொல்கிறது, அத்திக்கடவு அவனாசி குடிநீர் நீர்ப்பாசன திட்டம், அதை இன்னும் விரிவுபடுத்தணும்னு சொல்கிறாரு. இது மாதிரி எல்லா விதமான கிரிட்டிசிசத்துக்கும் அது வந்து ஒரு ஆன்சர் பண்ண மாதிரியான பேச்சாக தான் அது இருந்தது. அந்த மீட்டிங் நடந்ததுலேயே சில சேஞ்சஸ் பார்க்க முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி தாவேக்க தொண்டர்கள் சைட்லேருந்து சில அட்ராசிட்டிஸ் நம்ம நிறைய பார்ப்போம். இந்த மீட்டிங்கில் அப்படி ஒரு பெரிய அட்ராசிட்டி ஒன்றும் பெருசாக நடக்கும். என்ன அட்ராசிட்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க? யூஸ்வலாக அவங்க மேலே வைக்கிற கம்ப்ளைண்ட், மரத்தில் தூங்குறது, ஈவியில் ஏறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நீங்கள் சரியாக சொல்கிறீங்க. ஆனால் அதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ரொம்ப சின்ன இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா அவன் மரத்தில் தானே ஏறுவான். இங்கேயே ஏறல, ஒரே ஒரு பையன் மட்டும் ஏறினார். ஒரே ஒரு ஆளோ பையனோ சிறுவனோ முதியவரோ வைக்க, ஏன் மற்றவங்களாம் ஏறல? போதுமான விசாலமான இடம் இருக்குங்க. நீங்கள் குறுகிய இடத்துல கொடுத்தனா இடம் நிற்க முடியல, விவசாயத்தில் ஏறி நின்று பார்க்குறான். அதனே ஃபஸ்ட்டு நடந்த மாநாடு எங்கே நடந்துச்சு? விக்ரவாண்டியில். அங்கே எவ்வளோ பெரிய இடம் இருந்துச்சு? பெரிய இடம் தான். அப்படி இருந்தும் அந்த கார்னரில் எங்கேயோ எண்டில் இருக்கிற மரத்தில் எத்தனையோ நபர்கள் இருந்தாங்க இல்லையா? பார்க்கறதுக்கு எல்இடி தெரிஞ்சிருக்காது, அதனால இருப்பாங்க. என்னென்ன பின்னா வந்து மனிதர் தானே, இட்ஸ் நாட் அ மங்கி, ரைட்? இல்லை, நான் நம்ம அதை நியாயப்படுத்தவோ தவறாகவோ நான் சொல்ல வரல. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி அந்த அட்ராசிட்டிஸ் நிறைய இல்லை. அது அட்ராசிட்டிஸ் தட்ஸ் நாட் அட்ராசிட்டி. இட் இஸ் நீங்கள் நான் ஒரு நீங்கள் கல்லூரி கடந்து தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்கள் காலேஜுக்கு பஸ்ஸில் தனியாக பஸ்ஸில் போயிருக்கீங்களா காலேஜுக்கு? ஓகே. தனியாக நீங்கள் போகும்போதும் அதே உங்கள் காலேஜ் கும்பலெல்லாம் அதே பஸ்ஸில் போகும்போதும் உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சேட்டை அதிகமாக தான் இருக்கும். சேட்டை அதிகமாக இருக்கலாம். ஏன்? அது மாப் மென்டாலிட்டி. நிறைய பேர் ஒரே மைண்ட் உள்ள, ஒரே மனநிலையில் உள்ள பல பேர் ஒன்று கூடும்போது உங்களோட பிஹேவியர் மாறும். அதே நீங்கள் தனியாக அதே பஸ்ஸில் போகும்போது நீங்கள் அமைதியாக போயிட்டுருப்பீங்க. இது மாப் மென்டாலிட்டி. இதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் அட்ராசிட்டின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? இல்லை, ஒரு காமன் மேனாக இருக்கிறதுக்கும் அதை தாண்டி ஒரு அரசியல் சார்ந்து நாங்கள் ஒரு தொண்டர்கள் ஒரு கட்சிக்கு பின்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த குவாலிட்டி. நீங்கள் தனியாக போனாலும் ஸ்டூடெண்ட் தான், குரூப்பாக போனாலும் ஸ்டூடெண்ட் தான், கரெக்ட் தானே?
அப்போ ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணல அப்படின்றது எப்படி சரி? மாப் மென்டாலிட்டிங்க அது. அது சரி, நான் தவறாக சொல்லலை. நீங்கள் கூவாக்கம் அந்த திருவிழாவுக்கு போயிருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்போ இங்கே திருநங்கைகள் ரொம்ப சாஃப்டாகவும் அமைதியாகவும் ஒடுக்கப்பட்டும் இருக்கிறாங்க இல்லையா? அங்கே நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழு விடுதலை. அவங்க அன்னைக்கு அங்கே பண்ணுற கலாட்டா இருக்குல்ல, சிரிப்பு இருக்குல்ல, எல்லாரையும் கிண்டல். அங்கே அவங்க மற்றவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அங்கே மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். மற்ற நாள்கள் எல்லாம் இந்த மொத்த உலகமும் அவங்கள கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதிக எண்ணிக்கையில் இருக்கும்போது அவங்க மன விடுதலையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தாங்க இங்கே ஒரு 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 ஹாப்பினஸில் அவன் வர்றான், அவன் கொண்டாடுறான். அதை போய் அட்ராசிட்டின்றது தப்பு இல்லையா? ஓகே, இது விஜய் மீட்டிங் அப்படின்னாலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க நபர்கள் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தீனி எதுவும் கொடுக்காம இந்த மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதுவும் தப்பு. சொல்லி விஜயோட எல்லா மீட்டிங்லயுமே ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? இல்லை, நான் அதுதான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன இந்த எதிர்பார்ப்பு ஆப்போசிட் பர்சன்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆப்போசிட் பர்சன்ட்லேருந்து இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த தீனியுமே இந்த மீட்டிங்கில் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் இது நடந்தது, இப்படி நடந்தது அப்படிங்கிறது இந்த கரூர் சம்பவத்தில் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் காட்டுதா, இல்லை செங்கோட்டையன் உலர வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஜெயலலிதா ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வென்யூ தான், அந்த இடம் தான் பிரச்சனை. இடத்தை பெருசாக கொடுங்க. விஜய் தொடர்ந்து அதை தானே கேட்குறாங்க. நாகப்பட்டினம் மீட்டிங்கில் அவர் பேசியிருப்பார்ல, என்ன பேசியிருப்பாரு? ஏங்க மக்கள் சந்திக்கணும், ஒரு விசாலமான இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதானே உங்களுக்கு தொடக்க நாள்லேருந்து பிரச்சனையாக இருந்தது. அப்போ இடம் பெருசாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இடம் குறுகலாக இருக்கும்போது நீங்கள் 5,000 பேரை கூட்டுற இடத்துல 50,000 பேரை நீக்க வச்சிங்கன்னா அங்கே பிரச்சனை நடக்க தானே செய்யும். அப்போ இங்கே அந்த ஸ்பேஸ் தான், அந்த ஸ்பேஸுக்கு தான் தொடர்ச்சியாக அவங்க போராடி இருந்தாங்க. இப்போ ப்ராடர் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, தேர் ஃபைன். அப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ விஜய் பேசுகிறப்போ அந்த ஜெயலலிதாவோட ஒரு பாணியை இந்த மீட்டிங்கில் கையில் எடுத்த மாதிரி செய்தார்களா? ஏங்க, ஜெயலலிதாவோட பாணி கிடையாதுங்க. இது ஒரு கம்யூனிகேஷன் தியரி, பார்ட்டிசிபேட்டரி கம்யூனிகேஷன் வாங்க. இது பல நூற்றாண்டுகளாக இருக்கிற ஒரு இது. இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் செய்யலையா? இல்லை, ஸ்டாலின் அந்த வார்த்தைகளே சில சேஞ்சஸோட ஸ்டாலின் சைடில் இருந்துச்சு. சொன்னார்களே செய்தார்களான்றது சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிறதுக்கு ஜெயலலிதாவுக்கு பேட்டர்ன் போட்ட கான்செப்ட் கிடையாது. இட் இஸ் தேர் இந்த கம்யூனிகேஷன் தியரிஸில் அது ஒன்று. ஓகே, அதை தான் அவர் கடைபிடித்தார். அது இப்போ மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தான் பேசிட்டு வர்றாரு. ஓகே, இந்த அரசியல் தலைவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஓபிஎஸ் எடுத்துக்குவோம். ஓபிஎஸ் சைட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருவேளை தாவேக சைட்லேருந்து தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியலையோ விஜய்னால அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இதில் ஏங்க என்னை கோத்து விட்றீங்க, என்னை வம்பில் இருக்காதீங்க அப்படின்ட்டு ஒத்த வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு போகிறார். இந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒருவேளை ஃபியூச்சர் இவரோட வரதுக்கு இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது, அந்த பாடம் எந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக கருத்து சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் அவருக்கே ரொம்ப பிரச்சனை வர்ற இடத்துல கூட அவர் பேச மாட்டார், வேற யாரை வச்சு பேசுவார். என்டிஏலேருந்து விலகிறன்றது ஒரு முக்கியமான அறிவிப்பா இல்லையா? அதை யார் செய்தது? ஓபிஎஸ் செய்தார் என்ன? இல்லை, அவங்க கட்சியில் வேற ஒருத்தர் வச்சு தான் பேசுவார். அவர் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு பேசுகிறவர். இதற்காக அவர் அங்கே போயிடுவார்ன்றலாம் அது கற்பனை. ஓகே, உதயநிதி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த மாநாடு பற்றி, அந்த மீட்டிங் பற்றி கேட்டப்போ, என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, விஜய் என்னைக்காவது பார்த்து கேள்வி கேட்டுறீங்களா? அவர்கிட்ட முதல்ல போய் கேள்வி கேளுங்க, ஊடகத்துக்கு முன்னாடி அவர் முதல்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார். அவர் தரப்புலேருந்து கேட்குறது ஒரு நியாயமாகவும் தெரியுது. இல்லை, இது உதயநிதி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். என்ன காரணம்? முதல் விஜயோடைய கட்சி முதல் மாநாட்டை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்? நான் சினிமா செய்தியெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. இங்கே வந்திருக்காரு. அப்போ அந்த நிலைமையிலேருந்து ரொம்ப முன்னேறி இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ இது விஜயோடைய மாபெரும் வளர்ச்சியோடைய இண்டிகேட்டிங் தான் அது. ஆனால் அந்த கேள்வி சரியான கேள்வி தானே. ஏன் ஊடகங்களில் விஜய் இன்டர்வியூஸ் எதுவுமே கொடுக்கறதே இல்லை? ரெண்டு விஷயங்க. ஒன்று இதை நான் முற்றிலும் சரின்னு சொல்ல மாட்டேன், முற்றிலும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஊடகங்கள் குறித்த விஜயோடைய நிலைப்பாடு நேற்றே வெளிப்பட்டது. ஒருத்தர் இங்கே மறு வச்சுட்டு மீடியா ஆள்னு உட்காந்துருப்பார். அதே ஆள் இன்னொரு இடத்துல போய் மருவை கழட்டிட்டு வேறு மாதிரி உட்காந்துருப்பார். இங்கே அரசியல் விமர்சகர், அங்கே நடுநிலையாளர், இன்னொரு இடத்துல வலதுசாரி ஆதரவாளர். எங்கே அவர் போனாலும்
அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் ஒரே நிலைப்பாடு தான், விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு. அது பத்திரிகையாளரும் விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு, நடுநிலையாளரும் விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு, அதுக்கு அடுத்தது சமூக ஆர்வலர்னு வந்தாலும் விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு. இப்போது ஒரு தாவை காலை வச்சுக்கிட்டு எல்லாம் விஜய்க்கு எதிரானவர்களை வச்சு இங்கே வந்து டிபேட் நடத்தினா அந்த மீடியா மேலே அவருக்கு என்ன நம்பிக்கை ஏற்படுத்தும்? செய்தி நான் முடிச்சிடறேன். அப்போ இதே மீடியாக்கள் தான் அங்கே வந்து வம்புவழக்கமும் வரும், சரிங்களா? அதற்காக இதை நியாயப்படுத்திட்டு அவர் மீடியாவே சந்திக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது, சந்திக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிந்த மீடியாக்களை வச்சுனாலும் நீங்கள் சந்திக்கணும், நிச்சயம் சந்திக்கணும். ஆதரவா இல்லைங்க, ஆதரவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க, அவர் பதில் சொல்ல போகிறாரு. இது எப்படி தோணுதுன்னா, ஜெயலலிதா பதவி ஏற்றுக்கொண்டு ஆளுநர் மாளிகையில் பதவி ஏற்றுட்டு அங்கேருந்து வந்து முதல் முறையாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது எனக்கு நண்பர், நானும் அந்த செய்தியாளர் மீட்டிங்கில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அது சிஎம் ஆகிட்டு 2வது முறை சிஎம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், 2வது முறை சிஎம் ஆகிட்டு வந்து கட்சி ஆஃபீஸில் பார்க்கும்போது முதல் கேள்வி அவன், அம்மா உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீமாக பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் கடுப்பாயிடுச்சு. சரி, அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நேர்மையாக கேட்குறவங்க இருப்பாங்க, அதுக்கு அது ஹி வில் டூ இட்னு நினைக்கிறேன் நான். செந்தில் பாலாஜி இந்த மீட்டிங் பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. விஜய் வந்து பொதுவாக வெறும் திமுக மட்டுமே குறி வச்சு பேசுகிறது மட்டுமே ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கிறாரு. புதுசாக வர்ற கட்சிகள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது, நீங்கள் 2026 எலெக்ஷனில் அதோட ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? நாங்கள் தோற்று போயிடுவோம்னு சொல்லுவாரா? தினமலர் வெளியிட்ட ரிப்போர்ட்டில் கரூர்லேயே விஜய்க்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சரி, இது கட்சி வந்து பழசு புதுசு அது இல்லை, கட்சி இல்லை முக்கியம், மக்கள் தான் முக்கியம். மக்கள் தான் தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க, தலைவர்கள் தன் மக்களை தேர்ந்தெடுக்கவே முடியாது. நீங்கள் காசு கொடுத்தா மக்கள் வந்துடுவாங்க அப்படின்றதும் பைத்தியகாரத்தனம், அது முடியவே முடியாது. இல்லை எனக்கு வந்து அதிகார பலம் இருக்குது, அதை வச்சு மக்களை வந்து அடித்து ஓட்டு போட வச்சிடலாம்னு அதுவும் முடியாது. மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் முதல்வர், மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர் தான் வந்து பிரதமர். அமெரிக்காவில் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர் தான் ஜனாதிபதியும் கூட. அப்போ மக்கள் விருப்பம் தான் பிரதானம். அந்த மக்கள் விருப்பத்தை ஒவ்வொரு கட்சியும் எப்படி அணுகுது? இந்த மக்கள் விருப்பத்தை நான் பெறுவதற்கு எனக்கு நல்லது நான் பண்ணல, அப்போ அட்லீஸ்ட் காசை கொடுத்து டெம்பரரியாக நினச்சா அதை வாங்குவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா பல்வேறு சலுகைகளை கொடுத்து நான் வந்து அது தருவேன் இது தருவேன்னு சொல்லி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் சலுகையை மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு முயற்சிக்கிறாங்க. இல்லைனா அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீ அவங்களுக்கு போட்டு தான் ஆகணும், இல்லைனா உனக்கு வேலை போயிடும், உனக்கு வந்து 100 நாள் வேலை போயிடும் அப்படின்னு அதிகாரத்தை வச்சு மிரட்டுறாங்க. இது மாதிரி இதுதான் இப்போ நடைமுறையாக இருக்கிற பட்சத்தில் மக்களுக்கு நான் நல்லது செய்ய போகிறேன்னு விஜய் சொல்லும்போது அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அப்போ நீங்கள் எதை வச்சு தடுக்க முடியும் அவங்கள? அதிகாரத்தை வச்சு தடுக்க முடியாது, பணத்தை வச்சு தடுக்க முடியாது. பணத்தை வைத்து மக்களை தடுக்க முடியாதுன்றதுக்கு அண்மையில் நடந்த உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த இளைஞரணி மாநாடே ஒரு ஒரு உதாரணம். கூட்டமே வரலையே, இளைஞர்களே காணுமேங்க. கூட்டம் வரல, கூட்டம் இருந்துச்சு, இளைஞர்களை காணும், கூட்டமும் கம்மி. நிறைய இந்த சாஸில் ஸ்நாக் வைப்பாங்களா, ஸ்நாக்ஸ், அந்த ஸ்நாக்ஸ் பையெல்லாம் ஒருத்தர் 2 பேர் தூக்கிட்டு போயிருக்கிறாரு. 10 பை, இந்த கையில் ஒரு 50 பை, இந்த கையில் 50 பை, 100 பைன்னு அந்த மாதிரி 10 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சேர்ஸ்லாம் எம்டியாக இருந்தது, அதில் இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போது நீங்கள் பணத்தால் எதையுமே சாதிச்சிட முடியாது, மக்களுடைய விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். ஓகே, களத்தில் இல்லாதவங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சார். அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு பைட் கொடுக்குறாங்க. யார் களத்தில் இல்லை அப்படின்னு யாரை சொல்கிறாரு? அவரே சொல்லிக்கிறாரா? அவரு தான் களத்தில் இல்லை, அவங்கள தான். சரி, அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அதை மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு முன்பு பின்பு என்ன பேசினாருன்னு யாரை திட்டணும் யாரை திட்டக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிப்பேன். நீ ஏன் அவரை திட்டல, நீ ஏன் இவரை திட்டல அப்படின்னு உங்கள் இஷ்டத்துக்கு நான் யாரையும் திட்ட முடியாது. இதை சொல்லிட்டு தான் அது சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்த மட்டும் பேசுவானா, இதுவரையும் பாஜகவை விஜய் திட்டமாட்டுறாரு, திமுகன்னு 10 முறை சொன்னால் 2 முறை தான் பிஜேபி சொல்கிறாரு. அப்போ பிஜேபியை அவர் திட்டமாட்டாங்கிறாரு. இது அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, யாரை திட்டணும்னு எனக்கு தெரியும், ஓகே, உங்கள் இஷ்டத்துக்கு தான் நான் எல்லாரையும் திட்ட முடியாது. அதுக்கு அடுத்தது ஏன்னா இங்கே களத்தில் இருக்கவங்கள்ட்ட தான் போட்டி, களத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்க எல்லாம் நான் எதுக்கு திட்டணும்? யாரை சொல்ல வர்றாரு? பிஜேபி தான் சொல்கிறாரு. பிஜேபி தான் ஸ்ட்ரைட்டாக. ஆமாம், மற்ற நபர்களை சொல்லலை. மற்ற நபர்கள் அதுதான் இப்போ விஜய் வந்து யாரை திட்டலைன்னு இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
பிஜேபி திட்டமாட்டங்கன்னு தான் சொல்லிடுறாங்களா? இப்போ களத்தில் இல்லாத ஆளை பற்றி நான் எதுக்கே பேசணும்? இது அசம்பிளியில் நடக்குது. இந்த அசம்பிளியில் பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருக்குது. பிஜேபி கூட்டணியில் அதிமுக கிடையாது. இங்கே என்டிஏவுடைய ஹெட் யாருன்னா அதிமுக. அப்போ நான் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பிஜேபி திட்டிகிட்டு இருக்கணும். இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா வேற கதை. அப்படி தானே புரிஞ்சுக்கணும் நம்ம. அதான் அதுக்கு இப்போ தமிழிசை வந்து அவங்களுக்கு அதை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. விஜய் சொல்ல நான் சொல்கிறதே புரிஞ்சுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு எதோ பேசுகிறீங்களா, அதே மாதிரி தான் தமிழிசையும். திருமாவளவன் சைட்லேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் வந்து ஹெச் ராஜா மாதிரியே இவர் அடுத்த ஹெச் ராஜா. ஹெச் ராஜா எப்படி திமுக ஸ்டாலின் இவங்க 2 பேரை மட்டும் குறி வச்சு அந்த தாக்குதல் மட்டுமே நடத்திட்டு இருப்பார். அதே தான் இவரும் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அவரோட ஜெராக்ஸ் இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அப்போது எவ்வளோ பதட்டத்தில் இருக்கார் டாக்டர் தொல் திருமாவளவன். ஏன்னா அடிபடுறதுல பெரிய அடி அவர் விழுவுது. அது அவருக்கும் தெரியும். அந்த கட்சிக்கு இங்கே வந்து விஜய்க்கு சேர்கிற கூட்டம் எல்லாம் இங்கே தமிழகத்திலேருந்து தானே வரணும். இப்போ இங்கே உள்ள தமிழக வாக்காளர்கள் தானே வருவோம். அந்த தமிழக வாக்காளர்கள் முதல் முறை வாக்காளராக இருந்தாலும் அவன் வேறு யாரோ ஒரு கட்சியோட அனுதாபியாக தானே இருப்பார். அப்போது எல்லா கட்சியிலேருந்து தானே இங்கே ஓட்டையணும் ஓட்டு. அப்போ திருமாவளவன் கட்சியிலேருந்து ஹெவியாக ஓட்டையும். அந்த கணக்கு அவருக்கு தெரியுமா தெரியாதா? என் கூட இருக்கவங்கெல்லாம் வந்து கொள்கைக்காக நிற்கிறவர்கள், பதர்கள் போனாலும் போகட்டும், போகிறவங்க போகட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஐயோ நம்மள நிறைய காலி ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவருக்கு எவ்வளோ வன்மம் இருக்கும் வந்து விஜய் மேலே, அதுதான் காட்டுறாரு. தொடக்கத்தில் இதே திருமாவளவன் தான் வந்து வெல்கம் பண்ணார். இங்கே இதே வந்து என்ன சொல்கிறது, அரசியல் களம் அனைவருக்குமானது, எல்லாரும் வந்து இங்கே அரசியல் பண்ணலாம், மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் வந்து தலைவராகலாம் அப்படின்னு அவர் ரொம்ப டெமோக்ராட்டிக்காக பேசின அதே திருமாவளவன் இப்போ எதுக்கு இப்படி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாசிஸ்ட் மாதிரி பேசுகிறாரு? எதுக்கு அப்படி பேசணும்? ஏன்னா அவருக்கான பாதிப்பு அவருக்கு தானேங்க தெரியும், அவருக்கான வழி அவருக்கு தானே தெரியும். அதனால தான் அந்த மீட்டிங்கில் செங்கோட்டையன் தாவேகவில் இணைந்தது நமக்கு மிகப்பெரிய பலம். அதே மாதிரி இன்னும் நிறைய தலைவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு அந்த பர்டிகுலர் அந்த பாயிண்ட்டுக்கு ஆர்பி உதயகுமார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. தாவேகாவை நம்பி இது வரைக்கும் யார் அங்கே போயிருக்கா, ஏடிஎம்கே சைட்லேருந்து யார் போயிருக்கா? அப்படிலாம் யாரும் போகல. அப்படி போகிற மாதிரி யாருக்கும் ஐடியாவும் இல்லை. பாதை தவறி போகிறவங்களால ஒரு நல்ல அரசியல் வியூகத்தை வகுத்து கொடுக்க முடியாது, அந்த பாதையை அவங்களால காட்ட முடியாது அப்படின்னு செங்கோட்டையனை டார்கெட் பண்ணுறாரு. ஸோ இதை எப்படி இப்போ எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் என்ன பேசினார்ன்றதை கரெக்டாக நீங்கள் சொல்லணும். அண்ணன் செங்கோட்டையன் நம்மகிட்ட வந்து சேர்ந்தது நமக்கெல்லாம் பலம். அண்ணன் செங்கோட்டையனை போன்றே பலர் தலைவர்கள் இல்லை, பலர் இங்கே வந்து சேருவாங்க, அவர்களுக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படும். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய ஃபுல் மீனிங். இப்போ இந்த பல தலைவர்கள்னு யார் சொன்னது? பலர்னு அதிமுகலேருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. திமுகலேருந்து வரலாம், பல்வேறு இடங்கள்லேருந்து. ஏன் திமுகவும் அதிமுகவும் இல்லாதவர்களும் வரலாம்ல, அதுக்கும் அது அர்த்தமாகுங்களா? அப்போது இதை வந்து மிஸ்கோட் பண்ணி ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் போகிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதும் ஊடகங்கள் தான். அவர் அப்படி சொல்லவே இல்லையே. ஓகே, இப்போது செங்கோட்டையனை எடுத்துப்போம். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பேனா இல்லையா? அவர் நினச்சா பிஜேபிக்கு போயிருக்கலாம், டிஎம்கேக்கு போயிருக்கலாம், இல்லை ஓபிஎஸோடைய அந்த அணியிலையும் சேர்ந்துருக்கலாம், டிடிவி தினகரன்ட்ட போயிருக்கலாம். இவ்வளோ பேரை விட்டு எதுக்கு ஹி இஸ் ஆப்டிங் ஃபார் டிவிகே? எதுக்கு அவர் தாவேக்காவை தேர்வு செய்கிறார்? அவர் முதிர்ச்சி அடைந்த தலைவர் மட்டுமல்ல, எம்ஜிஆருடைய குரோத்தை பக்கத்துலேருந்து பார்க்குறவர். அப்போ அவருக்கு ஒப்பிடுறாரு. அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு மக்கள் எழுச்சி இருக்குல்ல, அதை இவர் கண்கூடாக இன்றைக்கி பார்க்குறாரு. ஆஹா, இங்கே தான்டா ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் அங்கே போய் சேர்றாரு. இதானே அவர் பாதை தவறுலாம் போகலையே. நீங்கள் அங்கேருந்து துரத்தி விட்டீங்க, அவரை தூக்கி வெளில போட்டீங்க. அவர் இப்போ கரெக்டான ஒரு முடிவை எடுத்து அங்கே போயிருக்கிறாரு. அவரை வந்து இவங்க ஏன் வச்சுக்கல? ஸோ அது வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் விஜய் பேசினதுக்கும் தொடர்பே இல்லை. இப்போ ஜெயக்குமார் சொன்னது சரியான்னு பார்க்கலாம். முளைச்சி 3 விடாதவங்க அப்படின்னு தாவேக்காவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் ஜெயலலிதாவோட முகமுடி போட்டுவாங்க, எம்ஜிஆரோட முகமுடி போட்டுவாங்க, அண்ணாவோட முகமுடி போட்டுவாங்க, ஆனால் அதிமுகவோட ஒரு வாக்களித்த எந்த ஒரு கையும் தாவேக்காவுக்கு வாக்களிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் வந்து ரொம்ப ஜூனியர்ன்றாரு, கரெக்டுங்களா? ஒன்று ஜூனியரு, இன்னொன்று அதிமுகவோட தலைவர்களை நீங்கள் அவர் ட்ரை பண்ணலாங்க. அதெல்லாம் வந்து மீடியாக்கள் எடுத்து விடுற கதை. இப்போது
எக்ஸாக்டாக அவருடைய பேச்சை நீங்கள் ஓப்பனாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணாலே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சிருது. அண்ணா எம்ஜிஆர் எப்படி அந்த தேர்தல் அரசியலை கையாண்டாங்களோ அந்த உத்திகளை நான் எடுத்துக்கிறேன். அண்ணாவை எடுத்துக்கல, எம்ஜிஆரை எடுத்துக்கல, அந்த உத்திகளை எடுத்துக்கிறேன், பெரியாருடைய கொள்கைகள் எடுத்துக்கிறேன், தேர்தல் அரசியலில் இவங்க கையாண்ட அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறேன். அப்படி தான் இவர் சொல்கிறாரு. ரெண்டாவது, இந்த அண்ணாவும் பெரியாரும் இந்த ஒரு கட்சிகளுக்கு இப்போ அவங்களுக்குமே சொந்தமானவர்கள், தமிழகத்துக்கு சொந்தமானவர். இப்போ எம்ஜிஆரை பார்த்து ஓட்டு போட்டவங்களாம் அநேகமாக செங்கோட்டை நேஜர் குரூப்பில் தான் இருப்பாங்க, இல்லைன்னா அவரோட சீனியராக இருப்பாங்க. ரைட்டுங்களா? இன்றைக்கி அந்த ஜென்ரேஷனோட நம்பர் குறைஞ்சி போயிடுச்சுங்க. இன்றைக்கி எம்ஜிஆரை காட்டி வாக்குறது, அவர் புகைப்படத்தை வச்சு நம்ம ஓட்டு விழுந்துருன்றது தட்ஸ் அ வெரி, அந்த லாஜிக்கே கிடையாது. ஏன்னா அந்த குரூப்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கி வர காலேஜ் பசங்க எம்ஜிஆர் காட்டினா ஓட்டு போய் எம்ஜிஆர்னா யாருன்னே தெரியாதுங்க அப்படின்வாங்க. அது இல்லை இங்கே. அப்போ அவர்கள் என்ன உத்தியை கையாண்டாங்களோ அந்த உத்தியை இவர் எடுக்கிறாரு. ஜெயலலிதாவை ஒரு கோட் பண்ணுறாரு. ஜெயலலிதா இப்படி பேசினாங்க அப்படின்னு, எம்ஜிஆர் இப்படி பேசினாரு, ரெண்டாவது இதில் கோட் பண்ணுறாரு. ஜெயலலிதாவை கோட் பண்ணதுனாலேயே ஜெயலலிதாவை கையில் எடுத்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி கையில் தான் எடுப்பார். அவர் சொல்கிறாரு இது மாதிரி, ஏன் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி என்று சொன்னாங்க. நான் பல முறை யோசித்து பார்த்தேன். ஆனால் இப்போ எனக்கு புரியுது அது தீய சக்தின்ட்டு. அப்போ இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இவருடைய வளர்ச்சியை மக்களும் மற்ற அரசியல் தலைவர்களை போன்று திமுகவும் பார்க்கும்போது, ஆடா இது பயங்கர டேஞ்சர் போல இருக்குது, நமக்கு இதை காலி பண்ணுன்னு விஜய்க்கு எதிராக இவங்க நடத்திய செயல்பாடுகள் இருக்குல்ல, அதை புரிந்து கொண்ட விஜய் தான் இது தீய சக்தி அப்படின்றாரு. பாஜக உங்களோட கொள்கை எதிரி அப்படின்னா, காங்கிரஸ் அப்போ உங்களோட கொள்கை நண்பனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சீமான் வச்சிருக்கிறாரு. ஆமாம், அதில் என்ன தவறு? இப்போ இவர் பேசுறது செக்குலர் மதசார்பின்மை தானே பேசுறாரு. யாரு? விஜய் பேசுறது மதசார்பின்மை. இப்போ காங்கிரஸ் தானே இன்னைக்கு மதசார்பின்மைக்கு இந்தியாவில் அடையாளமாக இருக்கு. அவங்க டிஎம்கேவோட ஒரு கூட்டணியில் இருக்காங்களே, அப்போ இந்த சைடு நீங்கள் இந்த ஒரு பக்கம் எதுக்குறீங்க, அவங்களோட கூட இருக்கிறவங்களை ஆதரிக்கிறீங்க. அவங்க கூட்டணியை தாங்க ஆதரிக்க. அவங்க கூட்டணியில் இருக்கிறனால எல்லாரையும் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இதுவரையும் காங்கிரஸிலிருந்து யாராவது ஒரு தலைவர் விஜயை பற்றி தப்பாக பேசியிருக்காங்களா? திமுக வைக்கிற விமர்சனம், அதே மாதிரி நம்ம விசிகே வைக்கிற விமர்சனம் இவர் மேலே வைக்கப்பட்டிருக்கா? காங்கிரஸ் தலைவர்கள் விஜய் மேலே வைக்கிறாங்களா? ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? 2 பேருமே இயற்கையான கூட்டணிங்க அது, அதனால தான் வைக்க மாட்டேங்கிறாங்க. வர எலெக்ஷனில் 234 தொகுதிகளிலையும் விஜய் யாரை கையை காட்டுறாரோ அவங்க தான் எம்எல்ஏ அப்படின்னு செங்கோட்டையனே சொல்லியிருக்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா பெரிய பிரபலமான நபர்கள் யாருமே அதில் ஒன்றும் தெரியல. அந்த கட்சிக்குள்ளார யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியல. இவர் கையை காட்டுற நபர் அப்படின்னா ஆல்ரெடி செலக்டடில் இருக்காங்களா, இல்லை இனிமேல் தான் அதுக்குண்டான? இல்லை, அதுக்கு மீனிங் 2. நீங்கள் எல்லா தொகுதியிலும் விஜய்க்காக ஓட்டு கொடுங்கள், அப்படி தான் அதுக்கு அர்த்தம். ஓகே, அந்த கேண்டிடேட் இப்போதைக்கு உங்களுக்கு முக்கியம் கிடையாது. வெற்றி முக்கியம், வெற்றிக்கு விஜய் முக்கியம், விஜயோடைய ரெப்ரசன்டேட்டிவாக இவரை பாருங்கள் அப்படின்றதுக்காக அதுக்கு. ஓகே. ஆனால் பொதுவாக அரசியலில் இப்போது எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலினாக கூட இருக்கட்டும், ஸ்டாலின் மேலே ஒரு திருப்தி இருக்கிறவங்க, ஒரு களத்தில் நிற்கக்கூடிய அதர் பர்சன் அவங்க மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தானே அங்கே ஒர்க் ஆகுது. ஸ்டாலின் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரை தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? அதே மாதிரி விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த திருப்தியில் இருக்காங்கன்றீங்களா மக்கள்? இல்லை, எக்ஸாம்பிளுக்கு தான் கூட. இப்போ திமுகவில் எத்தனை பேர் திருப்தியாக இருக்காங்க, அதிமுக மேலே எத்தனை பேர் அதிருப்தியில் இருக்காங்க? ஆப்வியஸாங்க. ரெண்டாவது ஒரு மாற்றம் வேணும்னு நினைப்பாங்களே. கடந்த 50 ஆண்டுகளாக 2 பேரும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் என்னுடைய வாழ்க்கை சுரண்டப்படுது, என்னுடைய கனிம வளங்கள் சுரண்டப்படுது, இங்கே ஊழல் தலைவிரித்து ஆடுது. இது எல்லாருக்குமே தெரியும். மாற்றம்னு பார்த்தா யாரும் இல்லை. கண்ணுக்கட்டி இப்போ விஜய் புதுசாக வந்திருக்கிறாரு, மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அவருக்கு போடுவோம், அவ்வளோதான். அவர் விஜய் இத்தனைக்கும் பரிச்சயமானவர், அவர் வைக்கிற வாதங்கள் ரொம்ப புதுசாக இருக்குது. எங்க ஒரு இன்னைக்கு டாப் மோஸ்ட் மினிஸ்டராக இருக்கிறவர் ஒரு 20 ஆண்டுகள் இல்லைன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதாரண கைநடி கொண்டாடல போனவர். இன்றைக்கி அவர் பல்லேஷ் அவ்வளோ கார் இருக்குது. எப்படி பென்ஷன், இந்த எம்எல்ஏ பென்ஷனில் சம்பாதிச்சிட முடியுமாங்களோ? எப்படி சம்பாதிக்கிறாரு? இது அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் அவர் ஃபார்ச்சுனர் காரெலாம் போகிறாரு. அது எப்படி முடியுது? அப்போ இந்த பகுதி மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இவன் என்னடா நேற்று இப்படி இருந்தால் இப்போ கொள்ளையடிச்சு தான் பணக்காரன் ஆகிறான்.
இது எல்லாருக்குமே தெரியாது. 2 கட்சிக்கும் பொருந்தும் தானே. திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் பொருந்தும். எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் எல்லாம் நான் யாரையும் இவங்களையும் உங்களை மாற்றி 2 பேரையும் தான் சொல்கிறேன். அப்போ எனக்கு வந்து நான் வந்து எல்லா பணத்தையும் பார்த்துட்டு எனக்கு இனிமேல் பண ஆசை இல்லைங்க. நான் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு தான் வரும்போது, இப்போ ரொம்ப கைனட்டிக் ஹோண்டாவில் போகிறவன் இன்றைக்கி பென்ஸ் காரில் போயிட்டுருக்கான். ரோல்ஸ் ராய்ஸில் போகிற விஜய் வந்து நான் வந்து எனக்கு எல்லாம் போதுங்க, என்கிட்ட இருக்குது, வீட்டிலே ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, எனக்கு வேணாம், இனிமேல் வாங்க வேணாம், ஐ வில் கம் டவுன் அப்படின்னும் போது யாரை மக்கள் நம்புவாங்க? யாருக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க? அதுதான் நடக்கும். விஜய்க்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க, அவரை தான் நம்புவாங்க. இதுதானே பேசிக் ஃபேக்டர் கூட. இப்போ விஜய் கை காட்டுற அந்த களத்தில் நிற்கக்கூடிய அந்த வேட்பாளரை மக்கள் அப்படி எடுத்துக்குவாங்கங்கிறீங்க? அப்படி தான் எடுத்துப்பாங்க. முதல் முறை இப்போ ஆல்மோஸ்ட் எப்போதும் அப்படி தாங்க. யாருங்க இப்போ நீங்கள் கடைசி எத்தனை முறை ஓட்டு போட்டிங்கன்னு தெரில. இந்த நம்ம கேண்டிடேட் யார்? டிஎம்கே கேண்டிடேட். ஓ இவரா? ஓகே. இது பிஜேபி கேண்டிடேட்டா? ரைட். இவங்க. இதுக்கு அடுத்தது நாம் தமிழர் இவங்களா? ஓகே. இந்த 3 பேரையும் ஒப்பிடுங்க. யார் நல்லா படிச்சிருக்கா, யாருக்கு அறிவு இருக்குது, யாருக்கு குற்றப்பின்புலம் இல்லை, யார் வந்தால் ஆட்சி நல்லா இருக்கும், இப்படி எல்லா கேண்டிடேட்டையும் எடுத்து வச்சு ஆய்வு பண்ணி ஓட்டு போடுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? வெரி 1% or 2%. அவங்களால வெற்றியை டிசைட் பண்ண முடியாது, தோல்வியை டிசைட் பண்ண முடியாது. இப்போ ஒரு மாஸ் கான்சியன்ஸ் இருக்குல்ல, அதாவது எல்லா கூட்டு மனநிலை, அந்த கூட்டு மனநிலை யாருக்கு இருக்குது, அந்த மாஸ் கான்சியன்ஸ் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. போன முறை அந்த கூட்டு மனநிலை திமுகவுக்கு ஆதரவாக இருந்தது, அதனால திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை அந்த கூட்டு மனநிலை விஜய்க்கு ஆதரவாக இருக்குது, அதனால விஜய் வெற்றி பெறுவார். ஓகே. மக்கள் நலனுக்காக நான் போராடுவேன், மக்களோட பிரச்சனை அப்படின்னா நான் இமீடியட்டாக அந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மக்களோட கேள்விகள் என்ன இருக்குன்னா, இந்த தீபத்தூண் விஷயத்துக்கு நீங்கள் எதுவுமே பேசலை, எஸ்ஆர் விஷயத்துக்கு நீங்கள் எதுவுமே பேசலை, இப்போ இந்த எஸ்ஆர் விஷயத்துக்கு எதுவுமே பேசலையா? எதுவுமே பேசலைன்னா யாரை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணுமோ அதை சொல்லலை, பிரச்சனை என்னங்கிறத சொல்லியிருந்தார் இல்லையா? ஏங்க கேஸ் வரையும் போட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. சரி, அடுத்த சொல்லுங்கள். ஒன்று சொல்லுங்கள். தீபத்தூணுக்கு வாங்க. தீபத்தூணில் என்ன பிரச்சனை? தீபத்தூண் பற்றி இவர் எந்த விஷயத்துக்கும் எப்படி ஆரம்பிச்சது அந்த பிரச்சனை? திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை என்னது? இப்போ தீபத்தூணில் பிரச்சனை கிடையாது. அங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்குது. அந்த தர்காவுக்கு இவ்வளோ பல 100 வருடங்களாக அங்கே வந்து நேர்த்திக்கடன் பண்ணி பிரியாணி ஆக்கியோ, கோழிக்கறி ஆக்கியோ, ஆட்டுக்கறி ஆக்கியோ சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த வரலாறு இருக்குல்ல, இந்த வரலாற்று பயணத்தை திமுக அரசு வந்த பிறகு தனது 2வது ஆண்டில் காவல்துறையை போட்டு தடுக்கிறாங்க. இனிமேல் யாரும் அங்கே போகக்கூடாது, ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இதற்கப்புறம் அங்கே இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தின உடனே இதாண்டா சாக்குன்னு நேராக வந்து இந்துத்துவ அமைப்புகள் வருது, அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க போராட்டத்துக்கு திமுக அரசு அனுமதி கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த தீபத்தூண் பிரச்சனைக்கு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸில் இவங்க எந்த அளவுக்கு வாதாடினாங்க அதெல்லாம் பார்க்கணும். எதுக்குன்னா, இது செயற்கையாக திமுக தன்னுடைய அரசியல் போன வருஷம் இது எப்படிங்க இருந்துச்சு? இதே தீபத்தூண் பிரச்சனை போன வருஷமாக இருந்ததுல்ல, என்ன இது எப்படி நடந்துச்சு? இந்த அளவுக்கு போராட்டங்கள் நடந்ததா? அதுக்கு முந்தின வருஷம் நடந்ததா? வருடம் இந்த நாளன்னைக்கு இந்து மக்கள் கட்சியும் இந்து முன்னணியும் வந்து ஒரு கோஷம் போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இவ்வளோ வருஷம் அதான் நடந்தது. ஆனால் இந்த வருஷம் மிகப்பெரிய போராட்டமாக மாற்றப்படுது. அது திமுக மைனாரிட்டியோட பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு நாடகம் நடத்துது. இந்த நாடகத்தில் போய் விஜய் வந்து நீங்கள் 2 பேரும் நடிச்சிட்டு இருப்பீங்க, அது உண்மையிலே நடக்குதுன்னு போல இருக்கு, கருத்தை சொல்லணும்னு எதிர்பார்க்குறது. இஸ் இட் கரெக்ட் ஆர் ரொம்ப இது வந்து ஃபுலிஷ்னஸ்? சரிங்களா? அதை எதுக்கு பண்ணுவோம்? அடுத்தது சொல்லுங்கள். இந்த 100 நாள் வேலை திட்டம், அதை மத்திய அரசு காந்தியோட பெயரை மாற்றி பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு விஷயத்த எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மற்ற என்ன பிரச்சனைகள்? அதில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. இப்போ இந்த இஷ்யூவை விட அதே மாநாட்டில் அதே கூட்டத்தில் அருண்ராஜ் அவர்கள் அதை பேசினார். அதே மாதிரி அவங்க அந்த டிஜிபி இருக்காங்கள்ல, பெண் டிஜிபி சீமா அகர்வால், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னார். அதை ஏன் மற்றவங்க யாரும் பேசலை? ஏன் பேசலை? ஏதோ பொறுப்பு டிஜிபின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துறாங்கல்ல, ஏன் அந்த டிஜிபிக்கு இவங்க வந்து டிஜிபி அவங்க தானே சீனியர் மோஸ்ட்டு, அவங்களுக்கு தானே உங்களுக்கு நீங்கள் பெண்களை மதிக்கிற அரசுன்னா அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இதை ஏன் எந்த சேனலும் பேச மாட்டேங்கிறாங்க? இதுக்கு கருத்து சொல்லியிருக்காருல்ல விஜய், இதுக்கு ஏன் மற்ற கட்சிகள்லாம் கருத்து சொல்ல? அவங்களுக்கு காது கேட்கலையா? இது ஜென்யூனான இஷ்யூவா இல்லையா? இதனால் ட்ராமா, இது ஜென்யூனான இஷ்யூ தானே, இதுக்கு ஏன் மற்றவங்க பேச மாட்டேங்கிறாங்க? இது ஏன் இது வந்து கருத்து சொல்ல மாட்டேங்கிறான்றது கட்டமைக்கப்பட்ட பொய். எல்லா இடத்துக்கும் அவர் தான் களத்தில் நின்று அவர்களுடைய தொண்டர்களோ இல்லை அவரோ இல்லை அவருடைய சார்ந்தவர்களோ போராடி தானே இருக்காங்க. வக்ஃபில் இவர் தாங்க
ராசா கேஸ் போடுறாரு. கேரளா இங்கேயும் தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு நடக்குதுல, அங்கே மாதிரி கேரளாவில் சிபிஎம் அரசு தானே நடக்குது. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கேரளாவில் கேஸ் போடுது. கேரளா அரசு, தமிழக அரசு இங்கே கேஸ் போடல. ஏன் கேஸ் போடல? இதை ஏன் மற்றவங்க பேச மாட்டேங்கிறாங்க? யூ ஹேவ் மல்டிபிள் வாய்ஸஸ். அதனால் நீ விஜய்க்கு எதிராக பேசலாம், ஆனால் உண்மைன்றது ஒரு பக்கம் தனியாக தான் நிற்கும். அதே மீட்டிங்கில் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்களா இல்லை கண்காட்சி நடத்துகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அது எதை பேஸ் பண்ணி சொன்னார்னு தெரில. ஆனால் இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பராசக்தியோட ஈவெண்ட் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக இதை தான் பேஸ் பண்ணி நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா? இல்லைங்க, இங்கே வந்து அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி பேசுகிறாரு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் பல லட்சம் ஏக்கருக்கு வந்து தண்ணி கிடைக்கும், பாசனம் நீர்ப்பாசனம் உயரும், விளைச்சல் பெருகும். இது மாதிரி மக்கள் நல திட்டத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் உட்காந்து கண்காட்சி நடத்துறீங்க. வள்ளுவர் கோட்டத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போ தான் கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களா? வள்ளுவர் கோட்டத்தில் தாங்க வந்து இப்போது இந்த பராசக்தி ஆடியோ லான்ச்சு முதல்ல ஆடியோ லான்ச்சு அங்கே நடக்குது. அதுக்கு முன்னாடி புத்தக கண்காட்சி அங்கே தான் நடந்தது. புத்தக கண்காட்சின்றது நார்மலான புத்தக கண்காட்சி இல்லை, ஒன்லி திமுக ஆதரவு புத்தக கண்காட்சி. அங்கே தான் அறிவு திருவிழாவும் நடந்தது. அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கு? சும்மா விளம்பரத்தில் தானே இருக்குது, கண்காட்சி தானே அது. அதுதான் அவர் கேட்குறாரு. பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். தேங்க்யூ.